ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது நீங்க கவனிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. தனித்துவமான ஒரு வாசனை வரும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். எதனாலன்னு நீங்க யோசிச்சது உண்டா? அந்த ஸ்ட்ராங் ஃப்ளேவருக்கு காரணம் கசூரி மேத்தி தான். கசூரி மேத்தி வேற எதுவும் இல்லை, வெந்தயக்கீரை தான். இந்த கசூரி மேத்தி ஒரு வாசனை பொருள் மட்டும் இல்லை, அதுக்கு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு. கசூரி மெத்திங்கிறது நல்லா விளைஞ்ச வெந்தயக்கீரைய நிழல்ல காய வச்சு உலர்த்தி பெறப்படும் ஒரு வாசனை பொருள் தான். அந்த காலத்துல பஞ்சாப்ல கசூர்ங்கிற ஒரு ஊர்ல விளைஞ்ச உயர் ரக வெந்தயக்கீரையிலிருந்து தான் இது தயாரிக்கப்பட்டிருக்கு. அதனால இதுக்கு பேரு கசூரி மேத்தின்னு சொல்றோம். இத எப்படி சரியா பயன்படுத்துவதுன்னு பார்க்கலாம். சமையல் முடிக்கிற தருவாயில ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி எடுத்து உள்ளங்கையில வச்சு லேசா தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சமைச்ச உணவுகள்ல தூணா மனம் அபாரமா இருக்கும். இது எந்த உணவுகளுக்கெல்லாம் நம்ம போடலாம்னா, குறிப்பா பன்னீர் பட்டர் மசாலா போன்ற வட இந்திய கிரேவி வகைகளுக்கு, தால், குருமா, சப்ஜி, சூப் வகைகளுக்கு, சப்பாத்தி, ரொட்டிலாம் தயாரிக்கும் போது இந்த மேத்தி இலைகளை கொஞ்சமா அதுல தூவணும்னாலும் அது மேத்தி சப்பாத்தி, மேத்தி ரொட்டி ஆயிடும். அப்புறம் நம்ம தயிர் பச்சடியில, ஃப்ரைட் ரைஸ்ல இதுலலாம் கூட இந்த மீத்தி இலைகளை நம்ம போடலாம். சுவை ஒரு புறம்னா சத்துக்களும் இதுல ஏராளமா இருக்கு. வெந்தயக்கீரை போலவே தான் இதுவும் ரத்த சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ண உதவுது, கொலஸ்ட்ராலையும் குறைக்கிறதுக்கு உதவுது. நம்ம உணவு செரிமானத்திற்கும் இது ரொம்ப நல்லது, எதிர்ப்பு சக்தியையும் தருது. அதே போல இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவு. அது மட்டும் இல்லாம வைட்டமின் சி, அயன், ஜிங்க் இந்த மினரல்ஸ்லாமும் இதுல நிறைய இருக்கு. இந்த கசூரி மேத்தி ஒவ்வொரு வீட்டு சமையல் அறையிலும் இருக்க வேண்டிய ஒரு வாசனை பொருள். இது ரொம்ப நாளைக்கு வீணா போகாது. ஏர்டைட் பாக்ஸ்ல வச்சு ரொம்ப நாள் நம்ம வச்சுக்கலாம். உங்க வீட்டு உணவுலையும் நல்ல கமகமன்னு வாசனை வரணுமா? அப்பன்னா அவசியம் கஸ்தூரி மேத்திய யூஸ் பண்ணுங்க.